நாங்கள் 4 பேர் லைவில் விளாட்னு பார்த்தோம், என்னன்னு தெரியல, லைவே வரமாட்டேங்குது. ஸோ அதை அப்படியே வீடியோவே எடுத்துட்டோம். நாங்கள் லைவ் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது. மோர் மிளகா, பச்சை மிளகா, ஊறுகாய் எல்லாத்தையும் தந்துச்சு. என்னதா? மோர் மிளகா, பச்சை மிளகா, ஊறுகாய் எல்லாத்தையும் தந்துச்சு. கறி பாருங்க சுத்தமாக அலசி வச்சுருக்கோம். 1 கிலோ கறி, ஒவ்வொரு பீஸும் 1/4 கிலோ இருக்கும். அதாவது 250 கிராம். ஆளுக்கு ஒரு லெக் பீஸ். பச்சை மிளகா சூப்பராக இருக்கும். கோழிங்க தொலை தாங்க முடியலப்பா. கரெக்டாக மண்ணெல்லாம் அடிச்சு விட்டு போகிறாங்க பார்த்துக்கோ சாப்பாட்டில். முட்டை சாப்பிட்றல்ல? முட்டை நான் எங்கே சாப்பிட்டேன்? முட்டை சாப்பிட்றல்ல? கோழி முட்டையா சாப்பிட்றேன். சாப்பாடு போல மண்ணாக்கணுமா? அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். வெயிட். வெங்காயம் வதங்கிடுச்சு. பூண்டு தான், இஞ்சி பூண்டு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு வெளியே போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு. 1 கப் அளவுனா இஞ்சி எவ்வளோ, பூண்டு எவ்வளவு? 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. ஓகே. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க சாப்பிடுவாங்களோ இருக்கு நம்மளோட பங்கு. அவங்க தான் என்ன வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் இருக்காங்க. நம்ம செஞ்சு அவங்க வச்சு கொடுக்க போகுது. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தயாரிட்டு இருக்கோம். பிரியாணி இல்லை அதனால சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பசங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன செய்கிறீங்க? பிரியாணி செய்கிறோம். என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. 1 கிலோ சிக்கன் பிரியாணி. 1 கிலோ சிக்கன் பிரியாணி, 1 கிலோ சிக்கன். ஓ, என்ன வேலை வந்துட்டு இருக்கு? புதினா கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பத்தை வச்சாச்சு. பத்திக்குச்சு செமையா. தக்காளி வச்சுட்டு இல்லைம்மா? இது அரிசி போடுறது யாருன்னா விக்கி தான். யார், விக்கியா? ஆமாம். என்னடா நீடா? ஆமாப்பா. இல்லைம்மா, ஆயில் ஊற்று. 1 கப் ஆயில், 200 கிராம் ஆயில். 200 கிராம். 8 வந்து ஏலக்காய், 8 வந்து கிராம்பு, பார்த்தீங்கன்னா 1 அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து 2 பட்டை. ஆயில் காஞ்சி இப்போ சேர்த்துருவோம். வெங்காயத்தை சேர்த்துப்போம். அளவு சொல்லுங்க. ஒரு 400 கிராம் முறிச்சு கட்டி வச்சு போட்டிருக்கோம். 400 கிராமா? ஒரு 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோ. என்னாச்சு? கை இருக்குல்ல, ஈ முக்கிது, மூடி வைக்கணும். அப்படி மேலே வை. உப்புலாம் தண்ணி ஊற்றுதுல. மல்லிப்பூ அலசலாம்.
ப்ரௌன் கலரில் ஆகணும். பசங்களை அவங்க பசிக்கவே இல்லையா? காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தயாரிட்டு இருக்கோம். பிரியாணி இல்லை அதனால சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. பசங்க எதனால சாப்பிடுவாங்க. அப்படியா? ஆமாம், இன்னைக்கு கஞ்சி தான். நேற்று சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், நிமிர்ந்து போச்சு. ஓகே, அழைச்சிட்டியாடா? அழைச்சிட்டேன். விக்கிமா, கஞ்சி எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். வந்துச்சாம்மா வெங்காயம்? இல்லை இன்னும் கொஞ்சம் வருங்க. செஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க சாப்பிடுவாங்களோ இருக்க நம்மளோட பங்கு. அவங்க தான் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்சு அவங்க வச்சு கொடுக்க போகுது. கஞ்சி. ஓஹோ, என்னடா இது எப்படி வந்துட்டேன்? எப்படி சாப்பிட்றது? இந்த கை விட்டு கலக்கணுமா? கை விட்டு குழப்பினாவா? கை விட்டு கலக்கட்டா? தயிர் ஊற்றி கலக்கு. என்ன இருக்கு தயிர் சாதத்துக்கு? தயிர் கஞ்சிக்கு ஊருக்கா மிளகா தான், வேற என்ன? பச்சை மிளகா நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகா சாப்பிட போறீங்க, மோர் மிளகா சாப்பிட போறீங்க? ரெண்டுமே சாப்பிட்றோம். அவ்வளோதான். அப்போ விக்கி மிளகா எடுத்துட்டு வா, பச்சை மிளகா 2. உப்பு போட்டாச்சா? இல்லை, போடல. வெங்காயம் வதங்கிடுச்சு. பூண்டு தான், இஞ்சி பூண்டு. ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு. 1 கப் அளவுனா இஞ்சி எவ்வளோ, பூண்டு எவ்வளவு? 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. ஓகே. கப்பு கொடுங்க. இந்த ஆயில் இப்போ சேர்த்து ஊற்றிக்கோ. இது ஆயில். நாங்கள் 4 பேர் லைவில் விளாட்னு பார்த்தோம். என்னன்னு தெரியல, லைவே வரமாட்டேங்குது. ஸோ அதை அப்படியே வீடியோவே எடுத்துட்டோம் நாங்கள். லைவ் வீடியோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது. மோர் மிளகா, பச்சை மிளகா, ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்து வந்துச்சு. என்னதா? மோர் மிளகா, பச்சை மிளகா, ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்து வந்துச்சு. ஊறுகாய் என்ன ஊறுகாய்னா லெமன் ஊறுகாய். ஓகே. எனக்கு கிண்ணம் தான் நல்லா இருக்கும் எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு. கையில் வாங்கிக்கிறியாண்ணா? அப்படியே ஊட்டி விட்டுருமா? ஆமாம். என்ன இருந்துச்சு? வெங்காயம் தான் இருந்துச்சு. மூடுதுக்கா. ஊறுகாய் கட்டு வச்சுக்கலாம் கீழே. போடல போடல. ஒரு மோர் மிளகா இருக்கா? மோர் மிளகா இருக்கு, ஆனால் இதை செம்மையாக ஹிட்டாக இருக்கும். ₹80 கஞ்சி. மோர் மிளகா. மோர் மிளகா அங்கே போட்டாச்சா? தக்காளி இப்போ சேர்த்துப்போம். தக்காளி பார்த்தீங்கன்னா 300 கிராம். தக்காளி வந்து 300 கிராம் சேர்த்தாச்சு.
கஞ்சி மோர் மிளகா பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா சூப்பராக இருக்கும். என்ன இருக்கு? ஓகே. என்னம்மா புதினா ஒரு கை போடு, மல்லி ஒரு கை போடு. ரெண்டுமே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே கலந்து தான் வச்சிருக்கேன். நம்ம அப்படிமா தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக. சாப்பிடுவா. வெயிட். பையனுக்கு கஷ்டமா இருக்கு சாப்பிட. அவனுக்கு சாப்பிட முடியும். மோர் மிளகா நான் உனக்குமா சமைச்சு சாப்பிட போறியா இல்லை சமைச்சு முடிச்சு சாப்பிட போறியா? சமைச்சு சாப்பிடுறியா? தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு 200 கிராம் வரும். அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். எப்படி இருக்கு சார்? பாதிக்கு பச்சை மிளகா பாடுறா. பிரியாணி சாப்பிட போகிறோம். கம்மியாக கஞ்சி சாப்பிடுங்க. கஞ்சியே பிரியாணி மாதிரி தான் இருக்குல்ல? நம்ம செஞ்சாலும் சரி கஞ்சிக்கு கூட எதுவும் வராது. கஞ்சி திகட்டாத ஐட்டம் என்னதுன்னா கஞ்சி தான். செம்ம காரம் பச்சை மிளகா. அது பாருப்பா கோழி பாரு. வெயிலில் படுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி 1க்கு 1.5. பாஸ்மதி அரிசினாலே வந்து 1க்கு 1.5. தேவையான அளவுக்கு நம்ம 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றின கப்லேயே நான் ஊற்றி கொடுக்குறேன். விக்கிக்கு தண்ணி வேணுமா? பச்சை மிளகா அடிச்சிட்டாரு அவருக்கு, காரம் தாங்க முடியல. இன்னும் தேவையான தான் சாப்பிடல. இன்றைக்கி லைவ் வர வேண்டிய வீடியோ தான் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்னும் இது எல்லாமே லைவில் ஓடி இருக்கோம். லைவ் வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ
எப்படி தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துப்போம். கறி பாருங்க நல்லா சுத்தமாக அலசி வச்சுருக்கோம். 1 கிலோ கறி, ஒவ்வொரு பீஸும் 1/4 கிலோ இருக்கும். அதாவது 250 கிராம். ஆளுக்கு ஒரு லெக் பீஸ். சரிடா. 2 பீஸ் ஈரலா? சாப்பிட்றது டைம் இல்லை, அதான் கிணத்துலேயே ஊற்றிட்டேன். நான் கஞ்சி மாதிரி குடிச்சிக்கிட்டோம். அப்படியே குடிச்சிடணும். ஊறுகாய் வேணுமா? மிளகா, பச்சை மிளகாவா, ஊறுகாவா? உன் கை கைட்டு வரும் போட்டோம்னா சரி. இதெல்லாம் வேணும். ஒரு மிளகா, பச்சை மிளகா, ஊறுகாவா? ஊறுகாய். கோழியை தொலை தாங்க முடியலப்பா. எடுத்தனா மண்ணெல்லாம் அடிச்சு விட்டு போகிறாங்க பார்த்துக்கோ சாப்பாட்டில். முட்டை சாப்பிட்றல்ல? முட்டை நான் எங்கே சாப்பிட்டேன்? முட்டை சாப்பிட்றல்ல? கோழி முட்டையா சாப்பிட்றேன். சாப்பாடு போல மண்ணாக்கணுமா? அது முட்டையை நம்ம சாப்பிடும்போது அது அரிசியை வந்து சாப்பிட வருது, அவ்வளோதான். சாப்பிட்டோம். மண்ணு சாப்பாடு ஃபுல்லாக மண்ணாக்குதே. என்னடா நிக்கிதா வேற தள்ளிட்டு இருக்காரு. அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்ச உடனே அரிசி போட வேண்டியது தான். உள்ள தள்ளி விட்றா, உள்ள தள்ளி விடு சிக்கனை. இப்படியா கையிலையா? உள்ள போ, திருப்பி போடு. நல்லா கொதிக்குது. உப்பு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து அரிசி போடுறதுக்கு முன்னாடி வந்து உப்பு கொஞ்சம் கரிக்கணும். அப்போ நம்ம அரிசி போடுறதுக்கப்புறம் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா வந்து உப்பு பத்தாமல் போயிடும். இப்போ அரிசி போடுனா கரெக்டாக இருக்கும் உப்பு. அரிசி போட்டுருவோம். பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிண்டக்கூடாது, இல்லை உடஞ்சிரும். அவ்வளோதான், பிரியாணி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் ஏற்றுனா வேலை முடிஞ்சிச்சு.
ஒரு 20 நிமிஷத்துக்கு டம்மில் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் எப்படி சாப்பிட்றோம், எத்தனை பேர் சாப்பிட்றோம், பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.